விஜய் என்ற காஞ்சிபுரத்தில் கல்லூரி வளாகத்தில் அது கூட்டத்தை நேர்காணலை பண்ணியிருக்கார். ஒரு 2000 பேர், ஒவ்வொரு 1000 ஆம்பளைங்க, 1000 பெண்கள். அதுலேருந்து ஒவ்வொரு சுற்றியுள்ள கிராமத்தில் ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் 10 பேர் அப்படின்னு வச்சு ஒரு 100 கிராமத்தில் ஆண்கள் 10 பேர், பெண்கள் 10 பேர், ஆக 2000 பேரை வச்சு காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஒரு கல்லூரி வளாகத்தில் வச்சு இது பரப்புரை பண்ணியிருக்கார். ஏன் அப்படி போயிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் அந்த வெளி இடங்களில் கூட்டம் நடத்தினா பல பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. யார் உருவாக்குறாங்க? அரசியல்வாதிகள், திமுகவின் அரசியல்வாதிகள். அதை நடத்த விடாமல் பண்ணணும் அப்படின்னு பண்ணாங்க. எல்லோருக்கும் தெரியும். என்னை பொறுத்தவரை என்னென்னா, நல்லா தெரிஞ்சுக்கங்க, முன்னாடியெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எம்ஜிஆர் வருவார், ஜனங்க விடிய விடிய காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ டிவி இல்லை, வேறு இந்த மாதிரி சோஷியல் மீடியா இல்லை, எதுவுமே இல்லை, இன்டர்நெட் எல்லாம் இல்லை. அதனால் நேரம் பார்க்கணும் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ தான் உங்களுக்கு வீடியோ மூலமாக, டிவி மூலமாக, சோஷியல் மீடியா மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக பல பேர் நேரெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் அந்த காலம் மாதிரி கூட்டம் வைக்கிறது, இந்த பரப்புரை பண்ணுறதெல்லாம் அவசியம் இல்லை. கம்யூனிகேஷன் எங்கேயோ போயிடுச்சு. மக்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துல 2000 பேர் வச்சு பேசினீங்கன்னா அது 20 லட்சம் பேருக்கு போகும் அந்த வீடியோ. அதன் மூலம் மக்களை நீங்கள் நேராக சந்திக்கலாம். அதனால் பரப்புரை நேராக போய் பண்ணணுங்கிற அவசியம் இன்றைக்கு காலகட்டத்தில் தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அதனால் விஜய் இந்த முறையவே ஃபாலோ பண்ணுங்கள், இது கொஞ்சம் பாதுகாப்பானது. இவர்கள் எதையுமே உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் எதையும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் போகிறது சரிதான்.